ஹாய் ஃபர்ஸ்ட் இந்த மூவி தமிழ். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் ராம் சரணோட பிடி படத்துக்கு நான் அப்படி தான் பார்க்க போகிறோம். கேம் சேஞ்சரோட மிகப்பெரிய ஃப்ளாப்க்கு அப்புறமா இப்போ நம்ம ராம் சரண் நடிச்சிட்டு வர படம் தான் இந்த ஒரு திரைப்படம் பிடி. இந்த ஒரு படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட்லேருந்தே இந்த ஒரு படத்து மாதிரி நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் செய்யுது. முக்கியமாக இந்த ஒரு படத்துக்கான ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் போஸ்ட்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புஷ்பாவுடைய கேரக்டர் ஞாபகப்படுத்துகிற மாதிரி தான் இந்த ஒரு படத்துக்கான ஒவ்வொரு விஷயங்களுமே இருக்கும் செய்யுது. போஸ்டர் ஆகட்டும், இல்லை அவங்க ரிலீஸ் பண்ண ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன வீடியோ கிளிம்ஸ் மாதிரி ரிலீஸும் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ஆகட்டும் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புஷ்பா கேரக்டர் அண்ட் புஷ்பா படத்தில் இருக்கிற அந்த ஒரு ஃபீல் தான் இந்த ஒரு படத்துக்கான ப்ரொமோஷன் மெட்டீரியல்ஸ் தான் நம்மளுக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஒரு படத்துக்கான ஒவ்வொரு போஸ்டருமே இருக்கும் செய்யுது. இன்னையோட நம்ம ராம் சரண் சினிமா இண்டஸ்ட்ரி கூட வந்து 18 வருஷங்களாக தான் செஞ்சுச்சு. ஸோ இதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக பிடி படத்தை வந்து ஒரு புது போஸ்டர் ராம் சரணுடைய 18 வருஷங்களை செலிப்ரேட் பண்ணுற விதமாக ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. போஸ்டர் பார்க்க நல்லா இருக்கு. பட் ஆனால் எனக்கு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, யூஸ்வலாக இப்போ இருக்கிற எல்லா படங்களுமே ஹீரோ கேரக்டர் இப்படி தானே இருக்குது, அந்த மாதிரி தான் இந்த ஒரு படத்துக்கான போஸ்டர் பார்க்கும்போது தோண செஞ்சுச்சு. எப்போ பார்த்தாலும் கையில் வந்து ஒரு சிகரெட்டு, அது மாதிரி தாடி முடியெல்லாம் வந்து வெட்டாமல் சும்மா அப்படியே வளர்த்து போட்டுருக்கிற ஒரு ஹேர் ஸ்டைல் தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு யூஷுவலான ஒரு கேரக்டர், ஒரு யூஷுவலான ஒரு படம் அந்த மாதிரி தான் ஃபீல் வந்து கொடுக்கவே தவிர்த்து யூனிக்காக எந்த ஒரு விஷயமே இந்த ஒரு போஸ்டரில் பெருசாக ஃபீல் வந்து ஆகலை. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான படங்கள் இப்போ வரக்கூடிய தொடர்ந்து எல்லா படங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோடைய கேரக்டரைசேஷன் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் ஃபீல் வந்து ஆச்சு. பெருசாக வந்து இந்த ஒரு போஸ்டர் பார்க்கும்போது சூப்பர் அப்படிலாம் தோணும் செய்யலை. போஸ்டர் பார்க்க நல்லா இருக்கு. மற்றபடி பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இந்த ஒரு போஸ்டரில் ஒன்றுமே வந்து கிடையாது. அண்ட் அதே மாதிரி முன்னாடியே சொன்ன மாதிரி புஷ்பா கேரக்டருடைய ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன், இல்லை புஷ்பாவோட கேரக்டர் அப்படியே காப்பி அடிச்சு வச்ச மாதிரி தான் இப்போ வரைக்கும் இந்த ஒரு படத்துலேருந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ப்ரொமோஷன் மெட்டீரியல்ஸுமே இருக்கும் செய்து. செட் பண்ணி பார்ப்போம் இந்த ஒரு படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. 2026 மார்ச் 27 இந்த ஒரு படம் தியேட்டர்ஸ் ரிலீஸ் வந்து போகுது. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி மேலும் கண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேண்டினி படமாக தான் இந்த ஒரு படத்தையுமே தியேட்டர்ஸ் ரிலீஸ் பண்ண போகிறாங்க.